சஸ்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷன் டாப்பிக்கை பார்த்துக்கிட்டே வரோம். மோசே லைஃப்லேருந்து எப்படி அவருடைய மன அழுத்தத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். எதிரிகள் மூலமாக எதிரிகள் தேசத்தில் இருக்கும்போது அவருக்கு இருந்த அழுத்தம் வேற, இப்போ சொந்த ஜனங்களை அவர் மூலமாக கர்த்தர் நடத்தும் போது மோசேக்கு ஏற்பட்ட அழுத்தம் வேற. இப்போ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அழுத்தத்துலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். அடுத்த கைண்ட் ஆஃப் அழுத்தத்தில் அவர் வந்து மேனேஜ் பண்ணார், எப்படி கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். இப்போ அவங்க பிரயாணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கானான் தேசத்துக்கு நேராக பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 லட்சம் ஜனங்களுங்கும்போது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் இருக்க தானே செய்யும். மேபி பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு விதமான நியாயம் விசாரிக்கிறதுக்கு மோசே கிட்ட வராங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்துக்கிட்டு. அப்போ மோசே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்தாதான், ஏன்னா இவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு மோசே ஒரு ஆளாக அவர் வந்து ஒரு ஜட்ஜாக அவர் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சமயத்தில் தான் யார் வர்றாருன்னா, மோசையுடைய மாமா வந்து மோசையுடைய ஒய்ஃபையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ அவருடைய மாமா கிட்ட இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மோசே. கர்த்தர் எங்களை இப்படிலாம் நடத்தினாருன்னொடனே அவர், உங்கள் தேவனை போகிற வேறு தேவன் இல்லைன்னு பலியெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, மோசே இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, மோசே இது சரியில்லை அப்படிங்கிறார். அவர் வந்து இது வரைக்கும் என்னவா இருந்தார்னா, மோசே வந்து ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தார், ஒரு மெய்ப்பராக இருந்தார். அவருக்கு வந்து இதுவரைக்கும் அவருடைய மாமா எத்திரோ வந்து அவர் தேசத்தில் ஆசாரியாராக இருந்தாலும் அவர் மருமகன் ஒரு மெய்ப்பனாக, தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாகத்தான் இருந்தார். அப்போ அவர் கண்களுக்கு, நம்ம மருமகனை எவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இப்போ நம்ம பார்க்க முடியுது, நான் ஊருக்கு போய் என் மருமகன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்காரு, 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு தேசத்தை நடத்துகிற ஒரு ராஜாவை போல என் மருமகன் இருக்காரு அப்படின்ட்டு அதில் பெருமை கொள்ளவோ அதை நினச்சி சந்தோஷப்படவோ மோசையுடைய மாமா எத்திரோ செய்யலை. அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாரு, இது நல்லதில்லை அப்படிங்கிறார், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். யாத்திராகமும் 18:17. அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் இதை செய்ய உம்மாலே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஏன் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு? மோசேயை கிட்டத்தட்ட 40 வருஷமாக யார் பார்த்துருக்காரு அப்படின்னா, இந்த எத்திரோ வந்து பார்த்துருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் தேவன் வந்து மோசேக்கு சொல்லியிருந்த போதிலும் இந்த மனுஷனுடைய இந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பாய் இருந்தது. இது எங்கே வருது அப்படின்னா, ஜனங்களை திரும்பவும் நடத்தி கொண்டே போகும்போது எப்படி முதல்ல தங்களுக்கு மாமிசம் வேணும்னு ஜனங்கள் கேட்டு அழுதாங்களோ, அதே மாதிரி இது 2வது டைமு எங்களுக்கு மாமிசம் இல்லையே அப்படின்னு கேட்டு அழுறாங்க. அப்போ அது கர்த்தருக்கு ரொம்ப, அதாவது ஒவ்வொருத்தரும் கூடார வாசல்ல நின்று அழுறாங்க. இதை பார்த்து மோசைக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு அது புல்லாப்பானதாக தெரிஞ்சது. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேக்கு இந்த ஜனங்களை விட்டு கொடுக்கவும் முடியல, கர்த்தருடைய கோபத்தை எப்படி தணிக்கிறதும் தெரியல. அதனால தான் அது மோசையின் பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருந்தது. அதாவது என்ன பண்ணுறது, கர்த்தர் ஒரு பக்கம், இந்த ஜனங்கள் ஒரு பக்கம், கர்த்தருடைய கோபத்தை தணிக்கிறதா இல்லை இந்த ஜனங்களை வந்து சமாளிக்கிறதான்னு தெரியலை அப்படின்ட்டு மோசே ரொம்ப ரொம்ப ஒரு விரக்தியின் லெவலுக்கே போயிடுறாரு. 11 எண்ணாகமும் 11:11. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரமும் வரப்பண்ணினதென்ன, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காதே போனதென்ன அப்படிங்கிறார். அப்போ இத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு இருந்த மோசே ஒரு பாயிண்ட்ல, எப்பா இது ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் ஒருத்தனா எல்லாத்தையும் செய்கிறது என்னால் முடியவே முடியாத காரியம்
அப்படின்ட்டு அவர் அறிந்து கொள்கிறார் பாருங்க. ஆக்சுவலாக அது வந்து அவரால் செய்யக்கூடாத காரியம்னு தேவன் வந்து இந்த பாரத்தை அவர் மேலே சுமத்தலை. மோசையால் செய்ய முடியும், ஆனால் இதை சமாளிக்கக்கூடிய பலன் மோசைக்கிட்ட இல்லை. அதாவது இந்த ஜனங்கள் பரவாயில்ல, தேவனுடைய கோபம் அந்த ஜனங்கள் மேலே வரட்டும்னு விட முடியல, இல்லை இந்த ஜனங்களை சொல்லி புரிய வைக்கிற அந்த அந்த எபிலிட்டி மோசைக்கு இல்லை. இந்த 2 பேருக்கு நடுவில் இருந்துக்கிட்டு மோசையால் இதை வந்து தனியாளா, ஏன்னா மோசை ஒருத்தர் தான் தேவன்கிட்ட முகமுகமாக பேசுகிறார் இல்லையா, அப்போ இந்த காரியத்தை மோசையால் செய்ய முடியல. இது எப்போ வருதுன்னா சில சில இன்னும் மாதங்கள் வருடங்கள் கழித்து மோசையுடைய லைஃப்பில் நடக்கிற காரியம். அப்போது அந்த எத்திரோ எவ்வளவு ஞானவானா இருந்து மோசைக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கும், ஆரம்பத்தில் இது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கடினமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஞானமாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நம்மளுமே பொதுவாக ஒரு பெரிய அழுத்தம் நம்மளை அழுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், நம்மளுடைய சிந்தனையை நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை வேற ஒரு இடத்துக்கு நம்ம திருப்பிட்டோம், ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போது அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இத்தனை நேரம் அந்த சிந்தை முழுக்க இந்த நம்மளை அழுத்துகிற, நம்மளை வருத்தப்படுத்துகிற, நம்மளை கொஞ்சம் கீழே இழுக்கிற சிந்தனைகளில் இருந்து நம்ம ஏதோ நல்லா பண்ணுறோம், நம்ம ஏதோ செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறோம், நம்ம வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்படிங்கிற சிந்தை என்ன செய்யும், நம்ம புதுசாக எடுத்திருக்கிற காரியத்தில் ரொம்ப அதிக நேரத்தையும் உழைப்பையும் போடுறதுக்கு அது ரொம்ப பலனை கொடுக்கும். ஆரம்பத்தில் நான் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கேன், என் கிராஃப் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து முழு இருதயத்தோட, என்னுடைய சந்தோஷத்தோட நான் வந்து இதை செய்யணும்னு விரும்பி செஞ்சேன் அப்படின்னா அது நிச்சயம் உயர்வே தரும். இவங்க முன்னாடி நான் நின்று காட்டணும், இவங்க முகத்தில் நான் கரிய பூசணும், என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு நம்ம இதை செய்ய ஆரம்பித்தோன்னா ஒரு பாயிண்டில் கிவ் அப் பண்ணிவிடுவோம். இந்த ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படிம்பாங்க, அதாவது வேலை வேலை வேலைன்னு ஓடுகிற சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வாழ்க்கையில் நான் முன்னேறி நான் எல்லாருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்துடணும், என் குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது, நான் அவமானப்பட்டது போதும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. சிலர் உன்னாலேயே வாழ முடியுது, என்னால் வாழ முடியாதா, என்ன நீ இப்படி பேசிட்டியா அப்படின்னு வீம்புக்கெல்லாம் சில பேர் செய்வாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல மோசே இத்தனை நாளாக ஜனங்களே இல்லாமல் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்து எல்லாராலையும் பழிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலேருந்து இப்போ எல்லாராலும் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு மோசே வந்துட்டாரா? அப்போ மோசேக்கு இனி வந்து என் காட்டில் மழை தான், இனி என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை செய்கிறார். ஏன்னா மோசேக்கு இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை, தேவன்கிட்ட போய் பேசணும், இந்த ஜனங்களை நடத்தணும், இந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், 6 லட்சம் பேருடைய வழக்கையும் விசாரிக்கணும். அப்படின்னா மோசேக்கு அது நிஜமாவே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கடினமாக மாறும். அது மோசேக்கு ஆரம்பத்தில் தெரியல. மோசையே எல்லாமே பண்றாரு, அவரே ராஜாவா இருக்கிறாரு, அவரே ஆசாரியனா இருக்கிறாரு, அவரே எல்லா காரியத்தையும் செய்யறாரு. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை நாளாக அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது அவருக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஆனால் எத்திரோ சொல்கிறாரு, இது நல்லதில்லை, நீங்களும் தொய்ந்து போயிடுவீங்க, ஜனங்களும் தொய்ந்து போயிடுவீங்கன்னு. நாம் எத்தனை பேர் இதே காரியத்தை செய்கிறோம்? நாம் நினைக்கிறோம், என்னை அழுத்துகிற இந்த காரியத்தில் இருந்து என் சிந்தனையை நான் இந்த காரியத்துக்கு மாற்றிட்டேன், நான் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நான் இனி வந்து இதில் முன்னேறிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிஜமாவே நம்ம மனசு அதில் ஆழ்ந்து இல்லாமல் இந்த காரியத்திலிருந்து பூரணமாக ஒரு விடுதலை கிடைக்காம நம்ம அந்த காரியத்திலும் பாதியில் நிறுத்திட்டு ரெண்டையுமே சமாளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவோம். இந்த அன்னைக்கு மட்டும் ஞானமாக அந்த மாமா வந்து அவருக்கு உத்தரவு சொல்லி மோசே வந்து அதை கேட்டு அதற்கப்புறம் 100க்கு அதிபதிகள் 1000க்கு அதிபதிகளை ஏற்படுத்தினதுனால மோசையுடைய பேர்டன் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிது. அதையும் அவர் செய்து இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு, தேவன் அவருக்கு கொடுக்க போகிற எல்லா கட்டளைகளையும் எழுதணும், அதை கொண்டு வந்து ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும். ரொம்ப மோசே ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணியிருப்பார். அதனால தான் கர்த்தர் நமக்கு அடிக்கடி சில ஞானமிக்கவர்களை நம்ம வாழ்க்கையில் அனுப்புவாங்க. அது வந்து புறஜாதியாராக கூட இருக்கலாம். சில நேரம் நாம் ரொம்ப அதாவது அவங்கள மதிப்போம்,
ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுடைய ஆலோசனைகள் கூட நம்ம லைஃப்பில் நம்ம போகிற பாதையில் ரொம்ப உதவியாக இருக்குங்கிறதுக்கு இந்த இடத்துல மோசையுடைய மாமா வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்கள் வந்து மோசே வந்து கர்த்தர்ட்ட பேசுகிறாரு பார்த்தீங்களா, என்னாகமோ 11:11 என்னால் ஒருவராக அந்த பாரத்தை சுமக்கக்கூடாது அப்படின்னோடனே கர்த்தரே சொல்கிறார், சரி 70 பேரை நீ நியமி, நான் அவங்க மேலே உன்னுடைய அபிஷேகத்தை ஊத்துறேன், நீ ஒருவனா இனி சுமக்க வேண்டாம், இனி அவங்களும் சேர்ந்து உன் கூட சுமக்கட்டும் அப்படின்னு தேவன் வந்து உத்தரவு கொடுக்குறார். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ அப்படின்ட்டு அவருடைய வார்த்தையிலேயே அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது பாருங்க. அப்போ நம்ம என்றைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காரியத்திலேருந்து வெளியே வந்துட்டோன்னு இன்னொரு காரியத்தில் போய் ட்ராப் ஆகிடக்கூடாது. நான் இத்தனை நாளாக ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேன் அப்படின்ட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. எதையுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலாக நிதானமாக பண்ணணும். என்னை எல்லாரும் ரொம்ப பழிச்சு பேசிட்டாங்க, நான் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்க போகிறேன்னு டக்குன்னு ஒரு கோர்ஸை போய் ஜாயின் பண்ணுறது. அந்த கோர்ஸ் ஒருவேளை 5000 ரூபா கூட இருக்கட்டும், இல்லை 2000 ரூபா கூட இருக்கட்டும், ஆனால் நிஜமாவே எனக்குள்ள அந்த கோர்ஸை படிக்கிற விருப்பம் இருக்கா, இல்லை என்ன இப்படி பேசிட்டீங்கல்ல நான் என் நேரத்தை உபயோகமாக மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக போய் சேர்றோமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் நம்ம இருதயத்தை எதில் வைக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கலைன்னு வைங்களேன், நம்ம இன்னும் பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். அந்த ப்ரெஷரையும் தாங்கணும், இதுலேயும் நமக்கு பெரிய நாட்டமோ இல்லை இதை செய்யக்கூடிய பலன் நமக்கு ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தொடர்ந்து இல்லாததுனால நம்ம ரொம்ப போராடி வருத்தத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எகிப்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இஸ்ரவேலை உருவாக்குவது மோசே ஒருவரால் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அதற்கு மோசேக்கு நிறைய பலன் வேணும், நிறைய பேருடைய உதவி வேணும். அதற்காகத்தான் தேவன் இந்த காலகட்டத்தில் மோசையை இந்த ப்ரெஷருக்குள்ளாக அனுமதிக்கிறார். அதாவது ஒரு ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்துட்டு அவர் லைஃப்பில் அடுத்தடுத்து ப்ரெஷருக்குள்ளே போயிடக்கூடாதுன்னே மோசே இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிடக்கூடாதுன்ட்டு தேவன் இப்படிப்பட்ட எத்திரோக்களை நம்ம லைஃப்பில் அனுப்புவார். கொஞ்சம் நிதானித்து அந்த சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிச்சு நிஜமாவே இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னால் முடியாதா அப்படின்னு செய்கிறத விட கர்த்தர் சமூகத்தில் வைத்து இது நிஜமாவே என்னால் செய்யக்கூடிய காரியமா, இல்லை நாளைக்கு இந்த காரியமும் சேர்த்து என்னை மணிமடி வாக்கிடுமா அப்படிங்கிறத கர்த்தர் சமூகத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கும் போது மேலும் மேலும் நம்ம அழுத்தத்துக்குள்ளே போகாமல் பாதுகாக்கப்படுவோம். God bless you.